அனுஷா. Anusha was ஐயோ மை காட் ஜீ தமிழ்ல பண்ணேன் புகுந்த வீடு. எஸ் மேம், சூப்பர் மேம். அண்ட் வந்து நீங்க அதுல நடந்த ஒரு பெஸ்ட் மெமரிஸ் ஆர் மொமெண்ட்ஸ் வந்து ஒரு சீரியலுக்கும் ஒரு ஒன் லைனா சொன்னா நல்லா இருக்கும் மேம். ஸோ அனுஷா வாஸ் அ நெகட்டிவ் கேரக்டர். ஸோ அதுதான் அதோட சேலஞ்ச் இருந்தது எனக்கு. இவங்க சொல்லுவாங்க இன்னும் நடிங்க, இன்னும் முறைங்க, இன்னும் முறைங்க, நமக்கு முறைக்கவே வர மாட்டேங்குதே, வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் யூஸ் டு பி அ சேலஞ்ச் இன் தட் கேரக்டர். எஸ். எப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கிங் எப்படி உங்களை பார்த்து அந்த நெகட்டிவ் கேரக்டர் கேட்டாங்க, உங்களை பார்த்தாலே அப்படி தோண மாட்டேங்குதே. அது வந்து சத்யஜோதி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ மேம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஐ ஒர்க் இன் ஆனந்தம்னு ஒரு சீரியல். ஸோ ஆனந்தத்தில் ஒரு காஷ்மீரி கேரக்டர் மனிஷான்னு ஒரு கேரக்டர், நீங்கள் அதை கேட்டிருப்பீங்களோ வச்சிருக்கோம், அது சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. ஸோ காஷ்மீரி கேரக்டர் தட் ஆல்சோ பீப்புள் ஸ்டில் ரிமெம்பர்ஸ். வெரி சாஃப்ட் அண்ட் பீஸ்ஃபுல். அந்த ஒரு இது போடுவேன், இது ரவுண்ட் நோ ஸ்பின்லாம் போட்டு. ஸோ அதில் வந்து பாசிட்டிவாக காட்டிட்டு தே வாண்டட் சடன்லி டு யூனோ வெரி ஒரு ஹைலி என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணோட ஒரு லுக் எல்லாம் இருக்கணும். பட் த சேம் டைம் அவள் வந்து வில்லி பிகாஸ் ஆஃப் ஹர் பாஸ்ட். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு மேம் ஒன்லி சடன்லி ஆஸ்ட். நான் ஐ வாஸ் லைக் இது பண்ண முடியுமா என்னால்? நீங்கள் இல்லை பண்ணி பாருங்கள் சிந்து, பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு மேம் தான் ஃபோர்ஸ் பண்ணி அது இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு நான் அது கமிட் பண்ணேன். தட் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ் கேரக்டர். ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங். ஒரு ஷார்ட் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஷார்ட் என்னென்னா, இந்த ஹஸ்பண்ட் வந்து வேலைக்குன்னு சொல்லி போயிடுவார். ஆனால் அந்த வேலைக்கு போகாமல் எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சோகமாக உட்காந்துடுவார். என்னால் இப்படி பண்ண முடியலையே, நான் வந்து இப்படி ஏமாத்திட்டேன் ஒன்று அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சோகமாக உட்காந்து நல்லா சாப்பிடுவார். ஸோ ஒன் சீன் ஐ வில் ஸ்டில் ஆக்செப்ட் ஹிம் ஆஸ் மை ஹஸ்பண்ட். அதுதான் அந்த கேரக்டரோட ஸ்பெஷாலிட்டி. கம் வாட்மே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், அந்த மாதிரி கேரக்டர் அது. ஸோ எல்லாம் ஃபஸ்ட்டு டே வேலைக்கு போய் திரும்பி வர புருஷனுக்கு ஃபுல்லாக சமைச்சு வச்சுட்டு, ஆனால் அவர் வந்து வேலைக்கே போகலைன்னு தெரியுது. வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிடும்போது ஹீல்ஸே நான் வந்து வேலைக்கு போகலை அப்படின்னு. ஸோ ஐ ஸ்டில் லைக் ஹிம். அவரை வந்து ஃபுல்லாக பாசமாக இருக்கிறதுனால தானே. ஸோ அந்த சிரிப்புலேயே கண்ணில் ஒரு மாதிரி சோகமாக அதில் ஒரு டியர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் அவர் சொன்னார். அண்ட் ஐ திங்க் ஐ டிட் இட் ப்ராப்பர்லி அட் தட் டைம். ஸோ அந்த ஷார்ட் எனக்கு இன்னும் மறக்க முடியல. அது அப்படியே ஒரு க்ளோஸில் தெர் பி ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ். ஏன்னா இவர் இப்படி தான் அப்படின்னு ஐ எம் ஆக்செப்டிங் இட். பட் என்னோட சிச்சுவேஷன் இது இருக்கே அப்படின்றது கண்ணில். ரேவதி பகல் நிலவு. அது வெரி இண்டிபெண்ட் உமன், ஒரு கேரக்டர். அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து திருப்பி மீட் பண்ணாலும் தட் பி டோட்டல் ஷீ இஸ் வெரி போல்ட். அவங்க வந்து அக்செப்டே பண்ண மாட்டாங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும். பட் தென் அல்டிமேட்லி there's a lot of special moments with that particular person, that husband, and with this son. இவன் வந்து very அக்செப்ட் பண்ணவே மாட்டான். and a long runல there will be lots of romance also. ஒரு மாதிரி மெச்சூர்ட் ரொமான்ஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு நடுவில் அந்த மாதிரி இருக்கும் பகல் நிலவில் இருக்கிற ரேவதி கேரக்டர். வெரி போல்ட்.